வணக்கம் ட்ரேடர் கோபால். பங்குச் சந்தையில ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கோல்டு வந்து முக்கியமான வேல்யூவான 4000ங்கிற ஒரு ரவுண்ட் வேல்யூ வந்து மார்க்கெட் உடைச்சிருக்காங்கங்க இன்னைக்கு மார்னிங். ஸோ நம்ம வீக்லி அனலைஸ் பண்ணியிருந்தோங்க. மார்க்கெட் வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோங்க. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனே ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் 4000ங்கிற ஒரு ரவுண்ட் வேல்யூலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும், ஹையர் ஹை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் அந்த ஹையர் ஹை பண்ணனால மார்க்கெட் வந்து 3900ங்கிற ரேஞ்சுக்கு மார்க்கெட் போகிறதுக்காக ப்ராபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த அனலிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அப்போ இப்போ பாருங்க, மார்க்கெட் அந்த அந்த ட்ரெண்ட் லைன்ல தான் மார்க்கெட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதுதான் நமக்கு வந்து எஸ்டர்டே கேண்டிலுங்க. எஸ்டர்டே கேண்டில் என்ன பண்ணாங்கன்னாக்கி அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஈக்குவலா ஓப்பன் பண்ணி கீழே வந்து ரெட் பாடி போட்டு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணாங்க, நமக்கு 24,000ங்கிற ஒரு ரவுண்ட் வேல்யூ மார்க்கெட்ல வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து மார்க்கெட் மேல பவுன்ஸ் ஆகுங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டே கேண்டில் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, மார்னிங் நம்ம ஸோ நம்ம ஏசியன் மார்க்கெட் செக்ஷன்ல மார்க்கெட்ல ஒரு ஃபால் வந்து நடந்திருக்குங்க. மார்க்கெட் 4000ங்கிற ஒரு வேல்யூஸ் மார்க்கெட் உடைச்சிருக்காங்க. அந்த உடைச்சதுக்கு அப்புறமா அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க 1 ஹவர்ல. ஸோ 1 ஹவர்ல பாருங்க, ப்ரீவியஸா மார்க்கெட் இருந்த அந்த ஒரு டிமாண்டுங்கிற ஒரு சோனை வந்து மார்க்கெட் ஃபுல்லாவே லிக்விடிட்டி கிராப் மாதிரி மார்க்கெட் ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் மார்க்கெட்ல ப்ரீவியஸா இருந்த நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியாங்க. மார்க்கெட் எங்க ஃபால் ஆச்சோ அந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணி நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு சின்னதா ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் போற மாதிரி போனாங்க. சரிங்களா? அப்போ ஹையர் ஹை ஃபார்மேஷன் போறப்போ மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போக முடியாம தாங்க மார்க்கெட் ஃபால் ஆகுறாங்க. ஸோ அப்போ இந்த ஹைக்கு மேல போகாம இருக்கிறப்போ மார்க்கெட் இந்த ஏரியால மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கொடுப்பாங்கங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோங்க. இதுக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் புதுசா ஒரு ஹை வச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம 4100க்கு மேல போகுங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த அனலைஸ்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேல போக முடியாமலே மண்டே என்ன பண்ணாங்கனாக்கி மார்க்கெட் ஃபர்ஸ்டே என்ன பண்ணிட்டாங்கனாக்கி, மண்டே மார்க்கெட்ல பாருங்க, ஓப்பன் பண்ணப்பவே மார்க்கெட் லோயர் லோ ஃபார்மேஷன்லயே மார்க்கெட் வந்துட்டாங்க. ஹையர் ஹை ஃபார்மேஷன் போகாமலே மார்க்கெட் ஃபுல்லாவே எஸ்டர்டே மார்க்கெட்ல பாருங்க, ஒரு லோயர் டைம் பிரேம்ல கூட அவங்க வந்து என்ன பண்ணாங்கனாக்கி ஹைய அப் ட்ரெண்டுக்கே போகலங்க. ஹையர் ஹை ஃபார்மேஷன் போகாமலே ஃபுல்லாவே இங்க பாருங்க. இதாங்க லாஸ்ட் வீக்ல நடந்து முடிஞ்சதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ண அவங்க கேரியர பாருங்க, ஃபுல்லாவே மார்க்கெட்ல லோயர் லோ தான் வந்துட்டே இருக்காங்க. ஒரு லோயர் டைம் பிரேம்ல கூட அவங்களால வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் போக முடியாம ஹோல்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ மார்க்கெட்ல நமக்கு முக்கியமான அந்த 4000ங்கிற ஒரு வேல்யூ உடைஞ்சிருக்கிறதுனால, ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சப்போர்ட் நம்ம கீழ இருக்குனாக்கி மார்க்கெட்ல என்ன வேல்யூ இருக்குனாக்கி நமக்கு வந்து 3900ங்கிற ஒரு ரேஞ்ச் தான் சார் இருக்குது. ஸோ 3900ங்கிற ஒரு ரேஞ்ச மார்க்கெட் வந்து எப்படி ரெஃபரன்ஸ் பண்ண போறாங்கங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ வந்து நான் இந்த 1 ஹவர்ஸ் கேண்டில் வந்து மார்க்கெட் இந்த லிக்விடிட்டிய கிராப் பண்ணிட்டு உள்ள போய் க்ளோஸ் குடுத்தா கூட, நமக்கு வந்து இந்த மாரி க்ளோஸ் குடுத்தா கூட மார்க்கெட்ல நமக்கு என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வேணுங்க. இந்த ஏரியாக்கு மேலயா மார்க்கெட் 4100 சாரி 4020ங்கிற ஒரு வேல்யூஸ்க்கு மேல கோல்டுல வந்து மார்க்கெட்ல ஒரு க்ளோஸ் கிடைச்சா மட்டும் தான் நம்ம வந்து மார்க்கெட்ல சென்டிமெண்ட் மாறுதுன்னு அர்த்தங்க. இல்லன்னா மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஃபால் தாங்க ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அப்ப கோல்டுல ஒரு சின்னதா ஒரு ஃபால் ஆவறதுக்கான ப்ராபபிலிட்டி டெக்னிக்கலா காமிக்கிறாங்க. அப்போ இந்த ஃபால் வந்து எதுவரைக்கும் போகும்? இதுல எந்த இடத்துல அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இந்த வீக்ல இருக்குங்கிற மாரி பார்த்துட்டா, இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தா, இப்போ இந்த 4000ங்கிற ஒரு வேல்யூஸ எடுத்த காரணத்தினால, இப்போ மார்க்கெட் வந்து திரும்பவும் நமக்கு வந்து 3897ங்கிற ஒரு வேல்யூஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் சப்போர்ட்டா இருக்குங்க. மார்க்கெட் இங்க இருந்து பவுன்ஸ் ஆகணுங்க. இந்த பவுன்ஸ்ல இருந்து மார்க்கெட் ஆகுனாக்கி நமக்கு ஹையர் ஹை கிடைக்கான்னு பார்த்தாக்கி நம்ம வந்து மறுபடியும் ஹையர் ஹை ட்ரெண்ட் எந்த டைரக்ஷன் போகுதோ அந்த டைரக்ஷன்ல நம்ம வந்து என்ட்ரி செட்டப் எடுக்கலாங்க. சரிங்களா? இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழ வந்துச்சுனாக்கி நமக்கு 3819ங்கிற ஒரு வேல்யூஸ் வந்து நமக்கு இருக்குங்க. இந்த 2 வேல்யூஸும் நமக்கு வந்து மார்க்கெட்ல முக்கியமான வேல்யூஸ்ங்க. இந்த 2 வேல்யூஸ்க்குள்ளயே மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ரிவர்சல் பாயிண்ட் குடுக்கணுங்க. கோல்டு வந்து இந்த 3819ங்கிற வேல்யூஸ்க்கு கீழ மார்க்கெட்ல டே கேண்டில் க்ளோஸ் குடுத்துச்சுன்னா, மார்க்கெட்ல ஃபர்தரா மறுபடியும் ஒரு 300 பாயிண்ட் $300 வந்து ஃபால் ஆவறதுக்கான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி அதிகமாயிருங்க. அப்ப இன்னைக்குள்ள டே வந்து எப்படி க்ளோஸ் பண்றாங்கங்கிறத பார்க்கணுங்க. இந்த ஏரியா ஆ இந்த ஏற்கனவே ப்ரீவியஸா மார்க்கெட் பை ஆச்சு போச்சு பார்த்தீங்களா? 3958ங்கிற ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கு கீழ மார்க்கெட் க்ளோஸ் குடுக்குறாங்களா? இந்த டே எப்படி க்ளோஸ் பண்றாங்கங்கிறத பார்த்துட்டு கூட நீங்க நெக்ஸ்ட் டேஸ் ட்ரேடிங் செட்டப் பண்ணிக்கலாங்க. அப்ப இந்த வீக்ல மார்க்கெட்ல வந்து என்ன மாரி ப்ராபபிலிட்டி இருக்குன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹையர் ஹை டைம் ஃப்ரேம்ல ஒரு அ அப் ட்ரெண்டுக்கு போகணுங்க. இப்போதைக்கு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல அட்லீஸ்ட் போகணும்னாக்கி, நமக்கு வந்து 4052ங்கிற ஒரு வேல்யூஸ்க்கு மேல நமக்கு வந்து மார்க்கெட்ல
மூவ்மெண்டம் குடுத்தா மட்டும் தாங்க அப் ட்ரெண்டுக்கு போறதா நம்ம எடுத்துக்க முடியும். அதுவரைக்கும் நம்ம வந்து அப் ட்ரெண்ட போறதா எடுத்துக்க முடியாது. ஸோ இது வந்து நம்ம ஒரு மார்னிங் ஒரு சின்ன அனலைஸ் மார்க்கெட்ல வந்து 4000ங்கிற ஒரு வேல்யூஸ பிரேக் பண்ணனால, நம்ம வந்து இத ஒரு அனலைஸா போட்டுருக்குங்க. மார்க்கெட்ல இதுதான் இப்போதைக்கு இருக்க ப்ராபபிலிட்டி. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 1 ஹவர் கேண்டில் எப்படி செட் பண்றாங்கங்கிறதையும் பார்த்துக்கிடுங்க. இதுக்கு மேல நமக்கு வந்து மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துலலாம் வந்தாக்கி நமக்கு ஃபால் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்கு. ஏன்னா இந்த லோவ எடுத்திருக்காங்க. இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் குளோஸ் குடுத்தா மட்டும் தாங்க நீங்க வந்து மார்க்கெட் அப் சைடு போகுங்க மாரி நீங்க வந்து சென்டிமென்ட்க்கே போகணுங்க. சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து எங்கருந்து பவுன்ஸ் ஆகலாம்னாக்கி, இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டா நமக்கு வந்து 3931ங்கிறது இன்ட்ராடேல இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி மேல போறதுக்கான சின்ன வாய்ப்பு கிடைக்குங்க. எந்த இடத்துலலாம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதோ, அந்த இடத்துல அட்லீஸ்ட் அவங்க ஹையர் ஹை ஃபார்மேஷன் வச்சா மட்டும் தாங்க நம்ம வந்து ட்ரெண்ட் இதாகணும். அப்ப நம்ம ஒரு இன்ட்ராடே இன்னைக்கெல்லாம் ஒரு எடுக்கிற மாரி பிளான் பண்றதா இருந்தாக்கி, நீங்க அட்லீஸ்ட் லோயர் டைம் ஃப்ரேம்ல பாருங்க. மார்க்கெட் கீழ தான் நமக்கு வந்து லிக்விடிட்டி நெறைய இப்போதைக்கு நமக்கு தெரியுதுங்க. எதுக்காகன்னா, மார்க்கெட் ட்ரெண்ட் டவுன்ல இருக்கிறாங்க. மார்க்கெட் ட்ரெண்ட்ல டவுன்ல இருக்கிறப்போ, லிக்விடிட்டி கீழ வந்து பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கீழ இருக்கிறப்போ, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் இப்ப பாருங்க 5 மினிட்ஸ்ல பார்க்கிறப்போ மார்க்கெட் வந்து இந்த 4015ங்கிற ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் போனா மட்டும் தாங்க அப் சைடு போக முடியும். அப்போ 4030ங்கிறது ஏற்கனவே மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் நேரத்துக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி தான் மார்க்கெட் லாஸ்ட்ல இத வந்து உடைச்சிருக்காங்க. அப்போ மார்க்கெட் இப்போ இந்த 4000ங்கிற ரேஞ்சுல மார்க்கெட் இந்த ஏரியாக்குள்ள இது வந்து முன்னாடி நமக்கு என்னதா இருந்துச்சுனாக்கி, நமக்கு இது வந்து சப்போர்ட்டா இருந்துங்க. இந்த சப்போர்ட்ட வந்து மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்குனாக்கி, ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, உடைச்சிருக்காங்க. அப்போ மறுபடியும் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு ஃபால் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்ன ரீசன் ஃபால் ஆகுங்கிற மாரி வாய்ப்பு இருக்குனாக்கி, நமக்கு இங்க ஒரு லோ குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த லோ குடுக்குறப்போ மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல போனா மட்டும் தான் நமக்கு வந்து பாசிபிலிட்டி அப் சைடு. அப்ப மாரி வந்த இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரெட் கேண்டில் நீங்க பார்த்தா, இவ்வளவு தூரம் வந்துட்டுங்க ரெட் கேண்டில் பார்த்தனாக்கி, நீங்க வந்து கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி செட்டப் எடுக்கலாங்க. சரிங்களா? அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க இதுக்கு மேல மார்க்கெட் போச்சுன்னா, கண்டிப்பா உங்க பொசிஷன நீங்க குளோஸ் பண்ணிக்கணும். நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறனால தப்பு இல்லங்க. இவ்வளவு பெரிய ஃபால்ல திரும்ப ரிட்டர்ன் வரப்போ இங்க வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்ப இங்க இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி வர்றப்போ, அகைன் அவங்க லோ வச்சாக்கி, நமக்கு ப்ராபபிலிட்டி மறுபடியும் கீழ இருக்க லிக்விடிட்டிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் இப்போ இருக்க கோல்டு அப்டேட்டுங்க. இடையில ஏதாச்சும் கோல்டு அப்டேட் ஏதாவது மாறுச்சுன்னா கண்டிப்பா நான் என்னுடைய அனலைஸ வந்து சார்ட் அனலைஸ ஃபோக்கஸ் பண்ணி போடுறேங்க. தேங்க்ஸ்ங்க.